வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். லாவா அக்னி 2 லாவாவோட லேட்டஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அக்னி சீரீஸில் இந்தியா லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸிங் தான் காம்படிட்டிவான ப்ரைஸிங். ஸோ AMOLED ஸ்க்ரீன் 120Hz AMOLED கர்வ்டு ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் Dimensity 7050, அப்புறம் 256GB ஸ்டோரேஜ், 50MP கேமரா, இதெல்லாம் வச்சு ப்ரைஸிங் வந்து 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபரில் வந்து 20,000, ஸோ 2,000 பேங்க் டிஸ்கவுண்ட் போக 20,000 கிடைக்குது. ஸோ பயங்கர எல்லாருமே வந்து ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வேல்யூ ஃபார் மணி அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் அன்பாக்சிங் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ சொல்கிற மாதிரியே டிவைஸ் வந்து நல்லா இருக்கா, இதெல்லாம் வந்து இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பிளாக் கலர் பாக்ஸ் தான் இருக்குது. அக்னி 2, ஸோ இந்தியா சோன் 5. இதுக்கு முன்னாடி எப்படி அக்னி இருந்துச்சோ அதே மாதிரி இதுதான் போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 25,999 போட்டிருக்கு. ஸோ ஒரே மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 8GB 256GB ஒரே மாடல் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 25,999. சார் வேல்யூ இது லெஸ் தேன் 1.6 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து லெஸ் தேன் 1.6 தான் போட்டிருக்காங்க. எக்ஸாக்ட் சார் வேல்யூ இதில் போடலை. மற்றபடி பாக்ஸில் ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ 3D கர்வ்டு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன் இருக்குது. 6.78 inch பெரிய ஸ்க்ரீனு. வைட் L1 சப்போர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளீன் ஆண்ட்ராய்டு 13 OSன்னு போட்டிருக்கு. 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ 50% சார்ஜ் வந்து 16 minutes. மீடியா Dimensity 7050 வந்து 1080 ஈக்குவலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட அதை ரீபிராண்டட் மாதிரி தான். 50MP அந்த 1 மைக்ரான் பிக்சல் சைஸ் சென்சார் இருக்குது. அது ஒரு 8MP அல்ட்ரா வைட், 2MP அதெல்லாமே இருக்குது. 16MP ஃப்ரண்ட் கேமரா, 3D கர்வ்டு கிளாஸ் பேக் இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷ். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு கிளாஸ் பேக்கு, AMOLED கர்வ்டு இதெல்லாமே இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் இருக்குது. 5G வந்து 13 பேண்ட்ஸ் வந்து 5G சப்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஃப்ரீம் சர்வீஸ் அட் ஹோமு, அப்புறம் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, கன்வெர்ட்டர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. தவிர ஃப்ரீ ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 year வாரண்டி பீரியடில் வந்து ஃபோன் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ரிப்பேர் பண்ணாமல் ஃபுல்லாக ரீப்ளேஸே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஃபோனு. ஸோ அது தவிர ஃப்ரீ ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் அட் ஹோம் அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு கார்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். 1 year வந்து ஹார்ட்வேர் டிஃபெக்ட்ஸ் இது இருந்தாலும் வந்து இது ஆக்சசரிஸ் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபோன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே இருக்குது. 60 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. இது வந்து டைப் சி டு டைப் சி சார்ஜர். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு யாருமே C to C கொடுக்கறதில்ல, எல்லாமே A to C மட்டும் தான் கொடுக்குறாங்க. ப்ரொப்ரைட்ரி சார்ஜர் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதில் மோஸ்ட்லி PD சார்ஜிங் அந்த சப்போர்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். தவிர கேபிளும் டைப் C to C கேபிள் இருக்குது. 3.5 ஆடியோ ஜாக் இல்லை, ஆனால் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. USB டைப் C to 3.5 கன்வெர்ட்டர் வந்து இதில் இருக்குது. ஃபோனோட டிசைன் கர்வ்டு ஸ்க்ரீன் தான். பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கர்வ்டு ஸ்க்ரீன் கேமிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து கிளாஸ் தான், ஆனால் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த கேமரா பார்ட் மட்டும் கொஞ்சம் வெளில தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இது கேஸ் போடலன்னா கீழே வச்சா பம்ப் இருக்கும். சைடில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை, ஆனால் சைடில் வந்து கிளாசி ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கிளாசி ஃபினிஷ், ஆனால் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒட்டும். பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ எக்ஸ்பாண்டபிள் மெமரி கிடையாது, டியூவல் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் C போட்டு, ஸ்பீக்கர் கிரில்லு. ஸோ இதில் வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான். அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, லாவா அக்னி 2 செட்டப் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன மாதிரி ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. நெட்ஃப்ளிக்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. ஸோ அது தவிர கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கூகுள் சவுண்ட் ரெக்கார்டர், அப்புறம் யூடியூபு, ஃபோட்டோஸ், இது மட்டும் தான் இருக்குது. ஸோ ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. ஸோ செட்டிங்ஸில் போனால் அபவுட் ஃபோன், ஸோ MediaTek Dimensity 7050 காட்டுது. ஸோ 8GB + 6GB அப்படின்னு காட்டுது. ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 8GB ஆகிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த ரேம் எக்ஸ்பேன்ஷன் வந்து எனேபிள் தான் ஆயிருக்கு. வேணும்னா வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ Android 13 மார்ச் செக்யூரிட்டி அப்டேட் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து மற்ற செக்யூரிட்டி அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அப்டேட் எதுவுமே வரல. கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட் வந்து மே இருக்குது, ஆனால் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட் வந்து மார்ச் தான் இருக்குது. ஸோ மே வந்து ஜூனே வரப்போகுது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஆன்சர், ஆன்டி ஃபேக் டச் மோடு, ஸோ லிஃப்ட் வேக்கு, டபுள் டேப் டு ஸ்லீப்பு. ஸோ இதெல்லாம் வந்து வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து அப்ளிகேஷன் பார் வந்து வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ சைடில் பவர் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணால் அசிஸ்டண்ட் வர மாதிரி. ஸோ வேணுன்னா வந்து இது பண்ணிக்கலாம்.
எனேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் பாட்டமில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரியே பாட்டமில் வந்து இந்த பார் வரும். இதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. மற்றபடி டுவல் பேண்ட் வைஃபை இந்த மாதிரி கனெக்டிவிட்டி நிறைய ஆப்ஷன் இருக்குது. NFC சப்போர்ட் இதில் கிடையாது. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மைக் ஆக்சஸ், கேமரா ஆக்சஸ், எக்ஸ்ட்ரா டிம்மு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்டில் இருக்கிற மாதிரி அதே தான். ஒரு புதுசாக எந்த ஃபீச்சருமே கிடையாது. ஸோ அடுத்தது ஐடாக்குள்ளே போனால் ஸோ 8GB ரேமில் 7.55 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதில் 4 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. 230 GB, ஸோ 256 GBயில் 230 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதில் இதெல்லாம் போக 217 GB இருக்குது நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இதெல்லாம் போக. ஸோ Dimensity 750 1080 பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 1080 யாரும் கொடுக்கறதில்லன்னு நினைக்கிறேன். 22,000 ரூபாய்க்கு மோஸ்ட்லி Dimensity 900 நிறைய பேர் கொடுக்குறாங்க, 20,000 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ 1080 யாரும் கொடுக்கறதில்ல. 6.78 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 4700 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணிட்டேன், இது கிடையாது, HDR சப்போர்ட் கிடையாது. அது தவிர ஒயிட் கலர் கேம் மட்டும் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் HDR10, HDR10+, HLG சப்போர்ட் இதெல்லாமே இருக்குது. வேரியபிள் ரெஃப்ரெஷ் வந்து 60, 90, 120 சேஞ்ச் ஆகும். வைட் லைன் சப்போர்ட் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லையும் HD கண்டென்ட் வந்து ப்ளே ஆகுது. ஸோ மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி மீடியாடெக் தான், ஆனால் ரா சப்போர்ட் இருக்குது. ஓகே, ரா சப்போர்ட் இருக்குது. ஸோ யாராவது கஸ்டம் ஜி கேம் வச்சுருந்தா வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அது தவிர சென்சார்ஸ், கைரோஸ்கோப், லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக் சென்சார், எல்லா முக்கியமான சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் பண்ணிடலாம். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய பேர் ஷாமி, ரெட்மி நிறைய பேர் சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரியல்மி கொடுக்குறாங்க, ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப கம்மி ஃபோன்ஸில் தான் கொடுக்குறாங்க. இதுலேயே காட்டுது ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் பின். ஓகே, வைப்ரேஷன் மோட்டார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, டன். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணியாச்சு. வச்சோடனே அன்லாக் ஆகுது. ஆனால் ஸ்க்ரீன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குவாலிட்டி. ஓகே, HDR ஒர்க் ஆகுது. 2160p வருமானு தெரியல. முதல்ல 1080p பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் மிட்ரேஞ்ச் ப்ராசஸ் தான். ஸோ கர்வ்டு ஸ்க்ரீனில் இந்த மல்டிமீடியா கண்டென்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ 1080p HDR கண்டென்ட். ஸோ HDR நீங்கள் பார்த்தாலே தெரியும். என்ன பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட்டோ பிரைட்னஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரீன்ஸ் 2 பிரைட்னஸ் இதுவே காட்டுது. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ். ஃபுல் பிரைட்னஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக, நார்மலாகவே பிரைட்டாக இருக்குது. ஸோ 915 nits பிரைட்னஸ் இருக்கிறதுனால அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ 2160p ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்டக் ஆகுதா, இல்லை கொஞ்சம் லைட்டாக ஸ்டட்டர் ஆகுது. ஓகே, 2160p ஸ்லைட்டான ஸ்டட்டர் இருக்குது, கொஞ்சம் மிட்ரேஞ்ச் ப்ராசஸ்னால. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம். ஸோ டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர்னால கொஞ்சம் அந்த அளவுக்கு லவுடாக இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக லவுடாக இருந்திருக்கலாம். மற்றபடி ஓகே தான் மல்டிமீடியாவுக்கு. அடுத்தது கேமரா. ஸோ 50 MP மெயின் கேமரா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 1 micron பிக்சல் சைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லோ லைட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது தவிர ஜூம் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஜூம் சில இதெல்லாம் வந்து 2x 3x ஜூம் ஆப்ஷன் இருக்கும் இந்த மேனுவலாக செலக்ட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஃபுல்லாக இந்த ட்ராக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மேனுவலாக தான் ஸ்விட்ச் பண்ணோம். ஸோ 1x 2x இதுவும் மேனுவலாக தான் ஸ்விட்ச் பண்ண ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி கேமரா ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸில் போனால் மியூட் இருக்குது, வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கலாம், லொக்கேஷனு, டைமரு, வால்யூம் கீ ஃபீச்சரு, வைடு கரெக்ஷன், அந்த க்ராப் அந்த ஆப்ஷன் அதெல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபிலிமு, தனியாக நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. அப்புறம் போர்ட்ரேட் மோடு கூட இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் ஆட்டோமேட்டிக்காக அப்பர்ச்சரோட இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ரோ கேமரா மோடு இங்கே இருக்குது. அது தவிர ஜிஃப் மோடு, பியூட்டி, ப்ரோ மோடு, ஸோ இதெல்லாம் நிறையா இதில் பார்க்குறது தான். தனியாக நைட் மோட் கூட இருக்குது ஆப்ஷனு.
வீடியோ வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இஎஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ 2Kல இஎஸ் சப்போர்ட் இருக்குது, அதுலேயும் 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ 60 FPS வேணும் அப்படின்னா 1080pல மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபுல் ஹெச்டி அவ்வளோதான் இருக்குது. ஸோ 30 FPSல தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். லாவா அக்னி 2 4K வீடியோ சாம்பிள் 4K 30 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபோக்கஸ் டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. டச் பண்ணாமே ஃபோக்கஸ் ஆகுது. ஸ்டெபிலைசேஷன் ஓகே, அந்தளவுக்கு ஒன்றும் தெரில, ஆனால் ஸ்டெபிலைசேஷன் ஓகேவாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ டைனமிக் ரேஞ்ச் சன் பின்னாடி இருந்தாலும் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுது, இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் ரியர் கேமரா இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் இருக்க மாதிரி தெரில. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. லோ லைட்டில் அந்த அளவுக்கு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஸோ நார்மலாக டே லைட்டில் டீசெண்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் ஓகே தான். இந்த 16MP ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா தான் ஷூட் பண்ணுது. போர்ட்ரேட் எட்ஜ் டிடெக்ஷனும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக அக்னி 2 வாங்கலாமானா கண்டிப்பாக மல்டிமீடியாவுக்கு. ஸோ இந்த AMOLED ஸ்க்ரீன் இருக்குது, அதுவும் கர்வ்டு ஸ்க்ரீனு, Dimensity 7050 ஓகே, நல்ல ப்ராசஸ் தான். கேமிங்க்கு எப்படி இருக்குன்னு நம்ம கேமிங் வீடியோவில் பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இருக்கா, அதெல்லாமே இந்த கேமிங் வீடியோவில் பார்ப்போம். மற்றபடி ஓவராலாக டே டு டே பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் இந்த UI ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன ஆப் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஒரு அட்வான்டேஜ். பேட்ரி லைஃபு கண்டிப்பாக டீசெண்டாக தான் இருக்கும், எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும். ஸோ அப்டேட்ஸ் வந்து இவங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கணும். அடுத்த ஜென்ரேஷனில் இவங்க வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அடுத்த ஜென்ரேஷனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் பெட்டரான அந்த ஸ்மூத்தான இல்லாமல் மேட் ஃபினிஷ் சைட்ஸு, கொஞ்சம் மெட்டல் பாடி, இந்த மாதிரி எதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம். ப்ரைஸிங் ஓகே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டரான பில்டு குவாலிட்டி இதெல்லாம் கொடுத்தா அட்வான்டேஜ் தானே. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி அட்வான்டேஜ். கேமராவும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது டே லைட் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கேமராவில் இதெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். மற்றபடி ஓவராலாக பேங்க் ஆஃபரோட 20,000க்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபோன் தான், லாவா அக்னி 2. இதோட கேமிங் வீடியோ கூடிய சீக்கிரம் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இப்போ அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் வீடியோ ப்ரெஸ் பண்ணிடுங்க.